தமிழ் சுவாச உறவுகளுக்கு வணக்கம். நம்ம சென்ற காணொளியில சார்பெழுத்துக்களினுடைய வகை பார்த்துட்டு இருந்தோம். நன்னூல்ல எழுத்தியல்ல சொல்லக்கூடிய சார்பெழுத்துக்களுடைய வகை தான் பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம் அப்படிங்கிற காணொளி பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் பார்க்கிறோம். அதாவது மகர குறுக்கம். குறுக்கம்னாவே குறைந்து ஒலிப்பது. மகரம் தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. மகரம்னா இம். இம்முங்கிறது மெய்யெழுத்து. மெய்யெழுத்தினுடைய மாத்திரை அளவு நம்மளுக்கு அரை மாத்திரை. அந்த அரை மாத்திரையில இருந்து குறுகி கால் மாத்திரையாக ஒலிக்கும். எந்தெந்த இடங்களில் எல்லாம் மகரமானது குறுகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப மகர குறுக்கத்தினுடைய கீழே பார்த்தீங்கன்னா நன்னூலுடைய நூற்பா இருக்கும். ந முன்னும் வகான் மிசையும் குறுகும். அதாவது டன்னகரம் ரன்னகரம் சொல்லக்கூடிய அந்த நகரத்தை அடுத்து வரக்கூடிய மகரம் தன்னகரம் ரன்னகரத்தை அடுத்து வரக்கூடிய மகரத்தினுடைய மாத்திரை அளவு குறுகும். அங்க இருக்கக்கூடிய அரை மாத்திரையிலிருந்து குறுகி கால் மாத்திரையாக ஒலிக்கும். அடுத்ததாக நலம் வரும். நலம் வரும். இது உங்களுக்கு இருமொழியா இருக்கும். நலம் வரும். அப்போ வகரத்திற்கு முன் உள்ள மகரம். வகரத்திற்கு முன் உள்ள மகரமானது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இப்படி 3 இடங்கள்ல மகரமானது 3 இடங்கள்ல குறுகும். நகரத்தை அடுத்தும் மகரத்திற்கு முன்னும் வரும்போது வரக்கூடிய மகரத்தினுடைய மாத்திரை அளவு அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். இந்த 3 இடங்கள் தான் மகர குறுக்கத்தினுடைய விரி. அதான் மகர குறுக்கத்தினுடைய விரி 3. அடுத்ததாக ஆயுத குறுக்கம். ஆயுதமும் அரை மாத்திரை அளவு. ஆயுதம் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிப்பதே ஆயுத குறுக்கம். இந்த ஆயுத குறுக்கமும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 இடங்கள்ல ஒலிக்கும். நம்ம கீழே பாத்தீங்கன்னா நன்னூலுடைய நூற்பா இருக்கும். லாலா வீற்று இயைபினாம் ஆயுதம் ஆகும். லாலா வீற்று இயைபினாம் ஆயுதம் ஆகும். 2 இடங்கள்ல மட்டும். சொல் கூட்டல் தீது, முள் கூட்டல் தீது நம்ம எழுதிருக்கோம் இல்லைங்களா? அந்த சொல் இந்த லகரத்தை அடுத்தும் அந்த லகரத்தை அடுத்தும் வரும்போது தீது அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. அப்போ அந்த லகரமும் இந்த லகரமும் இந்த 2 லகரமும் என்னவா மாறும் அப்படின்னா ஆயுதமாக மாறும். லாலா வீட்டு ஏவினமாம் ஆயுதம் ஆகும். இது என்ன ஆகும்னா ஆயுதமா மாறும்போது அந்த லகரமும் ஆயுதமா மாறும்பொழுது மட்டும் அதனுடைய மாத்திரை அளவு ஆயுதத்துடைய மாத்திரை அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். இன்னொன்று நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். லகரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக அங்கு குறில் எழுத்து மட்டுமே இருக்கும். சொல் முள். சொல் ஒரு குறில், முள்ங்கிறதுல மூங்கிறது ஒரு குறில். சொல்லுல சோ குறில், முள்ள மூ குறில். அப்ப குறில் எழுத்தை அடுத்து வரும்போது மட்டும்தான் அந்த லகரம் ஆயுதமாக மாறுகிறது. இந்த இடத்துல மட்டும் நமக்கு அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். மீண்டும் ஒரு முறை நம்ம விரிய பார்த்துருவோம். உயிர்மையினுடைய விரி 216. ஆயுதத்தினுடைய விரி 8. உயிரளபடை 21. ஒற்றளபடை 42. குற்றியல் உகரம் 36. குற்றியல் இகரம் 37. ஐகார குறுக்கம் 3. ஔகார குறுக்கம் 1. ஐகார குறுக்கம் அப்படின்னா முதல் இடை கடை அந்த 3 இடங்கள்ல வரதா அதனுடைய விரி. ஔகார குறுக்கம் அப்படிங்கிறது சொல்லினுடைய முதல்ல மட்டும் வரும். இடையிலே கடையிலே ஔகாரம் வராது. அதனால 1 மட்டும். மகர குறுக்கம் அதனுடைய விரி 3. இந்த மருண் போன் நலம் வரும் இந்த 3 இடங்கள்ல தான் நகரத்தை எடுத்தும் மகரத்திற்கு முன்னும் வரும்போது மட்டும் குறுகி ஒலிக்கும். அதுதான் அதனுடைய விரி. ஆயுத குறுக்கம் 2 இடங்கள்ல சொல் கூட்டல் தீது, முள் கூட்டல் தீதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த லகரமும் ஆயுதமாக மாறும்போது அந்த ஆயிரம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறுகும். இந்த 2 இடங்கள். மொத்தம் 369 விரிகள் நன்னூல்ல சொல்லப்படக்கூடிய விரிகள். சார்பெழுத்தினுடைய விரிகள் 369. இப்ப நம்ம மகர குறுக்கமும் ஆயுத குறுக்கமும் இந்த காணொளியில பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம சென்ற காணொளிகள் எல்லாம் உயிர்மை முதல் ஔகார குறுக்கம் வரை நம்ம சென்ற காணொளிகள் எல்லாம் போட்டிருக்கோம். நீங்க இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்க பார்த்துக்கலாம். நாங்க போடக்கூடிய காணொளி உங்களுக்கு தொடர்ந்து வருவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.